நான் நல்லா குண்டா இருக்கேன், பன்னு கண்ணம் இருக்குன்னு சொன்னீங்க. சாரிங்க, மன்னிச்சிருங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டேன். எதையுமே நான் வேணும்னு செய்யல. மன்னிச்சிருங்க. ஹலோ, பாதிக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டு போறீங்க, மிச்சதுக்கெல்லாம் இதுக்கு மேல என்ன ஏதாவது சொன்னானா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல் 3 மேட்டர் தானே சொல்லிருக்க, அடுத்த 3 மேட்டரை யாரு சொல்லுவா? ஏய் வேணாம்டி, சும்மா இரு. இதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டார்ல, அதுக்கும் மன்னிப்பு கேட்கட்டும். அப்படி நான் என்னங்க சொன்னேன்? அது கொஞ்சம் ரொமான்டிக்கா உங்ககிட்ட ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? ஆமாமா சொன்னீங்க. மன்னிப்பு கேளுங்க. இதுக்கு மன்னிப்பு கேட்கணுமாங்க? நீ மானத்தை வாங்காம சும்மா இரு, அடி வாங்க போற. சும்மா இரு. நீ சும்மா இரு. அப்புறம் இந்த புடவெல்லாம் கடையில பாக்குறப்போ சுமாராதான் இருக்கும், நீங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் வேற லெவல்ல இருக்கும்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு சாரி சொல்லுங்க. அப்புறம் உங்க கண்ணு இருக்கே, கண்ணு கடகடன்னு அடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு சாரி சொல்லுங்க. ஏய், இப்ப நீ நிப்பாட்ட போறியோ இல்லையா? அடி வாங்குவ. நான் சொன்ன பொய்க்கெல்லாம் நான் சாரி சொல்லிட்டேன். இதுக்கும் வேணும்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஹலோ, சாரி அவங்களுக்கு மட்டும் தானா, எனக்கு இல்லையா? உங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதுங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும். யார் வாழ்க்கை? யார் வாழ்க்கையோ, புரியுதுங்களா? தேங்க்ஸ்ங்க. சிவம், நீங்க மன்னிப்பு கேட்டனால நம்ம மறக்க கூடாது, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சூப்பர். நீங்க தான் எடுக்கணும். என்னடி பாரு, கிட்ட போ, கிட்ட போடி, கிட்ட போடி. என்னடி 1 2 3. ஏங்க நான் சரி, நான் வரேன். ஏன் ஏங்க ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा सप्तशृंगे स्वाहा मांगल्ये देवताभ्य स्वाहा अरुंधति सिद्धाभ्य स्वाहा महादेवे विद्महे स्वाहा ओम भगदेवे विद्महे ब्रह्मवत्मे धीमहि तन्नो वाणी प्रचोदयात् स्वाहा दुर्गा लक्ष्मी ஏய், வக்கீல் உன்னை சைட் அடிக்கிறான்டி. நீ வாய் மூடிட்டு பேசாம வந்த வேலையை மட்டும் பாரு, ஓகேவா? வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இனிமே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. பாதி பிரச்சனைக்கு காரணமே கூட இருக்கிற உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஏய், சத்தியமா சொல்றேன்டி, அவன் உன்னதான் பாத்துட்டு இருக்கான். நேத்து அவன் என்ன வர்ணிக்கும் போது ஏதோ தண்ணில பேசுறான்னு விட்டுட்டேன். அப்பவே 2 அப்பா அப்படி இருந்தா இப்போ என்ன பாத்துருக்க மாட்டேன்.
ரியாக்ஷன் சைலண்டா ரசிக்கிற மாதிரி இருக்கே. வாய மூடுறியா? ஹோமகுண்டத்துல நெய் விடுங்கோ. ஓம் யஜ்ஞாய ஸ்வாஹா ஆவ்ருதே ஸ்வாஹா பிரயச்சதே ஸ்வாஹா. உன்னதான்ப்பா பாக்குறாங்க. தெரியல என்னையும் பாக்குறாங்கன்னு. அப்பா ம். இன்னுமா தெரியல? பத்திக்குச்சி. அப்படியா சொல்ற? ஆமாயா, நான்லாம் ஒரு பொண்ணை பார்த்தாலே அவங்க பார்வையை வச்சு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். கிழிச்ச ம். நீ என்னைக்காவது உன் பொண்டாடிக்கிட்ட அடி வாங்காம இருந்திருக்கிய? அவங்க லுக்க நீயே தப்பா புரிஞ்சு ஏதாவது பண்ணி அடி வாங்குற. இல்லப்பா, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். துர்கா லட்சுமி சரஸ்வதி வசிஷ்டாப்யோ மாங்கல்ய தேவதாப்யா. இந்தாங்கோ, இத கொண்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. ஓம் மகாதேவி நமஹ. ஐயா, திருமங்கலி தாரணம் பண்ணிடலாமா? அங்க இருக்காரு. தம்பி, என்ன தம்பி மேடைக்கு வராம எங்க உட்காந்துருக்கீங்க? இல்ல பரவாயில்ல. என்ன தம்பி நீங்க உங்க கையால தாலி எடுத்து கொடுத்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும். வாங்க தம்பி. ஆ. அட வாங்க தம்பி. போப்பா, போய் எடுத்து கொடுப்பா. போப்பா, போ போ போ. சரி வா. வாங்க தம்பி. போ சிவா. மகாதேவி மகாலட்சுமி நமோ நமஹ. ஆ. இந்தாங்கோ. இந்தாங்க தம்பி. ஏங்க என்னங்க பண்றீங்க? யாரு பண்ணி? ஏங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு என்னமே இல்லையா? யாருங்க இவரு? தெரியல. சரிப்பா, அதுக்கு இருக்க என்ன சம்பந்தம்? நீ யாருப்பா? நான் யாரா வேணா இருக்கட்டுங்க, உண்மையை தானே சொல்றேன். பொண்ணும் மாப்பிளையும் ஆயுசுக்கு சேர்ந்திருக்க வேணாமா? இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இவர்தாயா. இருக்கட்டுங்க, அதுக்காக தாலி எடுத்து கொடுக்கற தகுதி இவருக்கு வந்துருமா? அவருக்கு என்னையா தகுதி இல்ல? என்னங்க நீங்க தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறவரு அவரு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்றவரா இருக்கணும்ல? அவர் கட்டின பொண்டாட்டியோட சேர்ந்து வாழாம தனியா இருக்காரு. அவரு கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்றீங்க? என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு? இப்ப சொல்லுங்க, கட்டின பொண்டாட்டியை தள்ளி வச்சவன் தாலி எடுத்து கொடுக்கலாமா? அவன் தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடந்தா இந்த பொண்ணும் மாப்பிளையும் ஒத்துமையா இருப்பாங்களா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க முதல்ல எதுவும் யோசிக்கல. ஒரு வார்த்தை வந்த பிறகு அவர் தாலி எடுத்து கொடுக்கறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. அவரு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. தான் கல்யாண வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியாதவன் மத்தவங்க கல்யாணத்தை எப்படி வாழ்த்த முடியும்? நீங்களே மாப்பிள்ளை கிட்ட தாலி எடுத்து கொடுங்க. இல்ல தம்பி. ஏங்க கொடுங்க. அவரே சரின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன?
நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட தாலி எடுத்து கொடுங்க. அன்பு அன்பு அன்பு, என்னடி, என்ன யோசனை? இன்னும் நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாடி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு விதத்துல சிவன் தான் காரணம். ஆனா அவனை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. அவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலடி. அவன் அதை பெருசா எடுத்துக்கலடி. ஆனா அது எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னடி சொல்ற? இல்ல, இந்த மாதிரி இன்சல்ட்ட நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். யாராவது பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தா சாதாரணமா நான் அவங்களுக்கு அட்வைஸ் கூட பண்ண முடியாது. நீ என்ன ஒழுங்கா, நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கியா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நம்மள சங்கடப்படுத்துவாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மளால முன்னாடி கூட நிக்க முடியாது. ஏறக்குறைய இந்த உலகம் டிவோர்ஸிய கூட ஒரு விடோவை தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்சல்ட் எல்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் நிறைய கடந்து வந்திருக்கேன். ஆனா ஒரு ஆம்பளைக்கு இந்த மாதிரி இன்சல்ட் நடக்கிறத நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். பொண்டாட்டி கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை இவ்ளோ சாதாரணமா மேடையில இருந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஆமா, நீ இப்படி ஒரு காரணத்தை சொல்லுவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. அவன் குழந்தை முன்னாடி இப்படி பேசினது அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும்ல. அவன் அப்படி பேசின உடனே இனியோட முகமே மாறி போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பொம்பளைங்களுக்கு தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா ஆம்பளைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரியும் போது அதுல யார் நல்லவங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி. பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு ஓடுற இந்த உலகத்துல எந்த அப்பன் பெத்த பிள்ளைய வச்சு பாத்துப்பான்? அவன் இனி அவ டேக் கேர் பண்றத பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த குழந்தை அவனை வக்கீல் வக்கீல்னு கூப்பிடுறது அவ்வளவு கியூட்டா இருக்கு. ஏய், புதுசா அவனுக்காக ஓவர் சென்டிமெண்ட் பாக்குறியே, என்ன விஷயம்? அவன் யாரு என்னன்னு தெரியாம இருந்தப்போ அவன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சு. அவனும் நானும் ஒண்ணுதான் தெரிஞ்சப்போ அவனை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன, நீ அவனு ஒண்ணா? ஆமா, நாங்க 2 பேருமே சிங்கிள் பேரண்ட். அவன் அந்த குழந்தைக்கு அம்மாவாவும் நான் என் குழந்தைக்கு அப்பாவாவும் இருக்கேன். என்னமோ சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டான்னு தானே நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம ஃப்ரீயா சுத்திட்டு இருக்க. பார்ட்னர் இல்லாம குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு புரியாது. அவனோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. என்னோட கஷ்டம் என்னன்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் ஓவர் த போர்ட் போய் என்கிட்ட கேரிங்கா இருக்கான். சரி சரி, அவனுக்காக வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இன்னும் என்னடி யோசிக்கிற? அந்த சிவம் கொஞ்சம் நல்லவன் தான். அடிப்பாவி, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? அவன் கொஞ்சம் நல்லவன் இல்ல, ரொம்ப நல்லவன். அவன் கூட பழகுனா உனக்கே அது புரியும். சரி சரி, அங்க எல்லாம் ரெடி பண்ணிட்ட, நம்ம கிளம்பணும்.
கல்யாணத்துல நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? ம். சிவம், எப்படா வந்த? இப்பதான் வரேன். காபி சாப்பிடுறியா? ஒண்ணும் வேணாம். இனியா, உனக்கு? என்னடா, என்னாச்சு? சந்தோஷமா தானே கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போனீங்க? வரும்போது முகலாம் வாடி போயிருக்கு. ஆஹா, ஒண்ணும் இல்லம்மா. இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு வந்தான்ல, அதான் டயர்டா இருக்கு. பொய் சொல்லாத. 2 பேர் முகமும் வாடி போயிருக்கு. என்னடா ஆச்சு? அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. இனியா, நீயாவது சொல்லு, என்ன ஆச்சு? அது பாட்டி. இனியா, அவ வாயை ஏன்டா அடைக்கிற? அங்க என்ன நடந்துச்சு? என்ன இனியா, வழக்கம் போல உங்க அப்பா யார்கிட்டயாவது சண்டை போட்டானா? அப்பா எதுவும் பண்ணல பாட்டி. இனியா, அவங்க தான் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டாங்க. கஷ்டப்படுத்திட்டாங்களா? என்ன சொன்னாங்க? அப்பா தாலி எடுத்து கொடுக்கறதுக்காக மேடைக்கு போனாரு. அப்பாவை, நீ எல்லாம் பொண்டாட்டி கூடவே இல்ல, நீ எதுக்கு தாலி எடுத்து கொடுக்கற, உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டாரு. என்னடா அவனுங்க நன்றி கிட்ட பயலுகளா இருக்கானுங்க. அவங்களுக்கு நீ எவ்வளவு உதவி பண்ணிருப்ப. கல்யாணத்துக்கு வா வான்னு கால்ல விழாத குறையா கூப்பிட்டு அப்புறம் எதுக்கு உன் சொந்த வாழ்க்கைய பத்தி பேசணும் அவனுங்க? அவங்க அப்படியெல்லாம் பேசலாமா? கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க தான். அவனுங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி? வாயை முடுங்கடான்னு சொல்லி தாலி எடுத்து உன் கையில கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? அதை விட்டுவிட்டு அவனுங்களும் ஊருக்காரங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உன்னை மேடையில இருந்து இறக்கி விட்டுருக்கானுங்க. புருஷன் இல்லாத பொண்ணுங்களை தான் நல்ல காரியத்துல கலந்து கூடாதுன்னு ஒதுக்கி வைப்பாங்க. அது கூட அந்த காலத்துல தான்டா. இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. பொண்டாட்டி இல்லாதவன் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திருக்கானுங்க. என்ன மனுஷங்கடா அவனுங்க? அப்பா விடுங்க. வேண்டாம். அவனுங்க பேசுறத கேட்டுக்கிட்டு நீ சும்மா வரந்த ஓங்கி ஒரு அறை விட்டுருக்க வேண்டியதானே? கல்யாண வீட்டுக்கு போய் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் நான் அமைதியா வந்துட்டேன். இதுக்கு தாண்டா சொல்றேன், ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு கொஞ்சமாவது கேக்குறியா நீ? அம்மா, எவனோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டாங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ண சொல்றீங்க? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? இல்லடா, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன்னு ஒழிய எவனோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. இனியா சின்ன பிள்ளை, அவளை கவனிச்சுக்கிறதுக்கு அவளுக்கும் ஒரு ஆள் வேணும்ல. என்னம்மா நீங்க, எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசுறீங்க. நான் எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாதா? அண்ணா, எங்க அப்பா கட்டிட்டு வந்தவங்க என்ன கொடுமைப்படுத்தினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கட்டிக்கிறவங்களும் நாளைக்கு இனியாவை அப்படிதான் நடத்துவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு. டேய், இது உனக்கு மட்டும் நடந்த கதை கிடையாது. ஊர்ல நிறைய பேருக்கு இதான் நடக்குது. அது நம்ம வீட்லயும் நடந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கும் பயமா இருக்கு. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா இனியாவுக்கு நல்ல அம்மா கிடைப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே. இனிமே இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. இதை இப்படியே விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. அப்பா, இது வரைக்கும் மத்தவங்க எல்லாம் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? இனியா, நீ சின்ன குழந்தை, உனக்கு இதெல்லாம் புரியாது. எனக்கு எல்லாம் புரியும்பா. எனக்கு ஒரு அம்மா வேணும். இல்லம்மா, அது வந்து அப்பா, ஒண்ணு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, இல்லனா நான் அம்மா கூடயே போயிடுறேன். ஏய் இனியா,